வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட், எனக்கு கண்ணு புரியாது. நான் கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்க பாப்பா வந்து நல்லா படிக்க வச்சு கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 12வது வரையும் இப்ப படிக்க வச்சிருக்கோம். காலேஜ்ல அட்மிஷனும் போட்டு அடுத்த நாள் காலேஜ் ஆரம்பிக்கிற டயத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களால எப்படி இனிமே இருக்க போறோம், என்ன பண்ண போறோம் தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை நாங்க இருக்கோம். எப்படி சார் நாங்க கொலை பண்ணுவோம்? ஆணவ படுகொலை எல்லா வீடியோலயும் போடுறாங்க. எங்களதான் மட்டமா சொல்றாங்க. ஒரு அடுத்து இது யோசிக்கிறதுக்கு அடையுமே இந்த மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருந்தா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? மழை உடிச்சல எத்தனை பேர் இப்ப சொந்த பந்தம் எல்லாமே இப்ப சேர்ந்து இருந்தாலும் எங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல. அதுக்குள்ளேயே மேலும் 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 இது மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வன்னியர்களுக்கு ஒரு சட்டம், தலித்துகளுக்கு ஒரு சட்டம். வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநீதியையும் தலித்துகளுக்கு நீதியையும் வந்து கொடுத்ததாக தற்பொழுது மயிலாடுதுறையில் நடந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு புரிய வைக்க விமலவர்மன் வந்திருக்கு. இதுல என்ன வந்து அநீதியை வன்னியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்றதையும், குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன மாதிரியான வந்து விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் வெளிப்படைத்தன்மையோட வந்து பேசணும் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும், தமிழகமே உலுக்கிருச்சு. புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு மைனர் பொண்ணை கூட்டிட்டு போய் காதலன்ற போர்வையில ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த பிள்ளைய தற்கொலைக்கு தூண்டி சாகடிச்சிருக்கிறான் செத்த அந்த பார்த்திபன் அப்படின்ற அந்த பொறுக்கி பையன். இந்த பொறுக்கி பையன் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். இதை நாங்க சொல்லலைங்க, வன்னியர்கள் சொல்லலைங்க. ஆணவ கொலைன்னு வந்து கத்திக்கிட்டு வந்து 3 நாட்களாக அங்க போராட்டம் அது இதுன்னு வந்து பேசிக்கிட்டு தெரிஞ்ச அவர்கள் வைத்த கோரிக்கையின் வாயிலாக போஸ்ட்மார்டம் வந்து பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட தகவலின் பேர் வந்து என்ன அப்படின்னா, இருவருமே தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க, கொலை கிடையாது, கொலைக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது, பெண் வீட்டார் வந்து அங்க கொலை பண்ணதுக்காக எந்த ஒரு தடவையிலும் வந்து இல்ல, எதுவுமே கிடையாது, அவர்கள் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தலித் அமைப்புகளுடைய, விடுதலை சிறுத்தை கட்சியோடைய, கம்யூனிஸ்ட் பொறுக்கி கூட்டத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையின் பால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எப்படி வந்து செய்யப்பட்டதோ அதன் வாயிலாக வந்து கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் தற்கொலை அப்படின்னு சொல்லுது. அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1/7/2026 அமைதி பேச்சுவார்த்தை கூட்ட நடவடிக்கை விபரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தைனா 2 சமூகத்துக்கு பிரச்சனை, 2 சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனையா அது இருக்கு அப்படின்னா 2 தரப்புல இருந்தும் கூப்பிட்டு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா இங்க என்ன மயிலாடுதுறையில்னா ஒரே ஒரு கும்பலை மட்டும் கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்தி இருக்குது அரசாங்கம். அப்படி நடத்தி ஒரு 4 விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேற்படி பார்த்திபன் என்பவரது பிரேத பரிசோதனையில் முதல்நிலை அறிக்கை வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அதன்படி முதல்நிலை அறிக்கை வழங்கப்படும் என கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது விடுதலை சிறுத்தைகள், தலித் அமைப்புகள் மற்றும் வந்து இதர இன்னும் சாதிய ஒழிப்பு போராளிகள் வந்து அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, பார்த்திபனுடைய வந்து பிரேத பரிசோதனையில முதல்நிலை அறிக்கை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் வந்து ஏத்துக்குது. அடுத்ததா 2வது விஷயம், பிரேத பரிசோதனையில் ஃபாரன்சிக் மருத்துவர் நவீன் மற்றும் எங்களால் பரிந்துரைக்கப்படும் 2 மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சாதி ஒழிப்பு போராளிகளும் 3 பேர் அதாவது அந்த ஃபாரன்சிக் விஷயத்துல 3 பேர் நாங்க சொல்றவங்க இருக்கணும். அதுல ஒருவர் நவீன், இன்னும் 2 பேரை நாங்க சொல்லுவோம், அவங்களத்தான் நீங்க வந்து அந்த ஃபாரன்சிக் விஷயத்துல மருத்துவ கூராய்வுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையுமே கவர்மெண்ட் வந்து ஏத்துக்குது. அதாவது பார்த்திபனுடைய கூராய்வு மட்டும் கிடையாதுங்க, அந்த பாப்பாவுடைய அந்த சிறுமியோட உடற்கூராய்வுக்கு இவங்களே முடிவெடுக்கிறாங்க. பெண் தரப்புல இருந்து யாரையுமே ஒருத்தரை கூட கூப்பிட்டு எந்த ஒரு இடத்துலயும் அரசாங்கமும் பேசல, இவங்களுமே அதை கண்டுக்கல. 3வது பாயிண்ட், பிரேத பரிசோதனை முற்றிலுமாக வீடியோ கிராபிக் பதிவு செய்யப்பட வேண்டும், அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் செஞ்சிருக்குது கவர்மெண்ட். கடைசியா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 1,
அரசு வேலை 2, இலவச வீட்டுமனை பட்டா 3, சாகர வரைக்கும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். மேற்கொண்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. யாரால தெரிவிக்கப்பட்டது? மாவட்ட ஆட்சியர் உறுதியா சொல்றாரு, மாவட்ட கண்காணிப்பாளர் உறுதி வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறாரு, மாவட்டத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியோடைய வந்து பாத்தீங்கன்னா கோட்டாட்சியர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இது உறுதியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இதன் மூலமாகத்தான் போஸ்ட்மார்டமே வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சு வந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இது தற்கொலை, இது கொலை கிடையாது, ஆணவ கொலை கிடையாது அப்படின்னு உறுதியா வந்துருச்சு. அந்த உறுதி வந்த பின்னாடிதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து திருமாவளவனுக்கு போன போட்டு, அண்ணா என்ன இப்படி வந்து தற்கொலை வந்துருச்சுன்னு நம்ம இது கொலையா மாற்ற முடியுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த பிண அரசியல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருமே பார்த்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நான் என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசால் வழங்கப்படும் நிவாரண தொகை, அரசு வேலை, இலவச வீட்டுமனை பட்டா, ஓய்வூதியம். மைனூர் பொண்ணை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான் அந்த பார்த்திபன்ற அந்த பொறுக்கி பையன். அவன் குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக தரப்படும் அப்படின்னு உறுதி வந்து ஒரு அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா, அப்போ தமிழகத்தில் இருக்கிற மைனர் பொண்ணுங்களை பூரா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்ப அது மாதிரி பண்ணிட்டு அதே நியாயம் இவனுக்கு இந்த பார்த்திபனுக்கு ஏற்பட்ட நியாயம் தமிழக அரசு எல்லா இடத்துலயுமே கொடுக்குமா? ஒருவேளை பார்த்திபன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரா இருந்து அந்த இறந்த வந்து பாத்தீங்கன்னா பெண் சிறுமி வந்து பாத்தீங்கன்னா தலித்தா இருந்திருந்தா இதே நியாயம் இதே விஷயத்த அரசாங்கம் உறுதியா அந்த கூட்டத்துக்கு கொடுத்திருக்குமா? அப்போ 16 வயசு மைனர் பொண்ணை இழந்த அந்த குடும்பத்துக்கு வந்து என்ன நீதி? என்ன நீதி? அந்த குடும்பத்தின் மீது அந்த அதாவது அந்த பெற்றோர், அதாவது பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் அவங்க அம்மாவுக்கு வந்து பெரும்பகுதியா கண்ணு தெரியாதான். 2வது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட், அதை தாண்டி சுகர், அவரால் அதிகப்படியா ஓடக்கூட முடியாதான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3-4 நாட்களாக வந்து சமூக வலைதளத்துல கொக்கரிச்சுக்கிட்டு வந்து இருந்த இந்த கூட்டம் தற்கொலைன்னு வந்த பின்னாடியே இது ஆணவ கொலை தான் அப்படின்னு பேசிக்கிட்டு திரியுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்புல உண்மையாவே வந்து நல்ல ரத்தம் தான் ஓடுதா? நல்ல ரத்தம் ஓடுறவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அதை பத்தி வந்து வாயை திறந்து பேசணுமா இல்லையாடா? அந்த 16 வயசு சிறுமியோட குடும்பம் வந்து இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்து இருக்கு. அந்த குடும்பத்தை வந்து பாழாக்குனது யாரு? அந்த பார்த்திபன்ற பொறுக்கி பையன். அந்த பொறுக்கி பையனாலதான் வந்து அந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்து நின்று இருக்கு. அந்த பொறுக்கி பையனாலதான் வந்து அவங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து நின்று இருக்கு. அந்த பொறுக்கி பையனுடைய விஷயத்துக்காக அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் சேஃப். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணுது. அப்போ பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் வர்றதுக்கு முன்னாடியும் நாங்கள் பெண்களுக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் நாங்க ஆட்சிக்கே வந்திருக்கோம், அப்படி எங்க ஆட்சியில பெண்கள் மேல கை வச்சா நடக்கிறதே வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீர வசனங்கள்லாம் பேசின தமிழக முதல்வர் விஜய் அவர்களே ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா. ஒரு மைனர் பொண்ணை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு வந்து தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியோட குடும்பத்துக்கும் அந்த சிறுமிக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா நீதி? யார் நீதி தர்றது? மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்க்கல, மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட குடும்பத்தை வந்து பார்க்கல, கோட்டாட்சியர் வந்து பார்க்கல, வட்டாட்சியர் வந்து பார்க்கல, இன்னும் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து பார்க்கல, ஆளும் அரசா இருக்கிற எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்க்கல. அப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா நீதி வந்து வழங்கப்படும், இன்னொரு பக்கம் பாதிப்பே பட்டிருந்தாலும் அநீதி தான் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும். திமுகவிட மிக மோசமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த இப்போ கையில வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வச்சிருக்கிற விஜய் அவருடைய அரசு வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா செய்யுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா திமுக செஞ்சுதான் கூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு. இதே வேலையை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் பண்றீங்க. இதோட விலை வந்து மிக மோசமா இருக்கும், கண்டிப்பா மோசமா தான் இருக்கும். விஜய் அவர்களை நம்பி வந்து ஓட்டு போட்ட வன்னியர் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் நீங்க எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கணும். 16 வயசு சிறுமி வந்து கொல்லப்பட்டிருக்கா, தற்கொலைக்கு வந்து தூண்டி கொல்லப்பட்டிருக்கிறா. அவனுக்கு எந்த ஒரு நீதியுமே வந்து கிடைக்கல, எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்படல.
மைனர் பொண்ணை கூட்டிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு தோன்ற அந்த பொறிக்கு பையனுடைய வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லா நீதியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்கு. அப்போ ஓட்டு போட்ட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட வன்னிய பெண்கள் நீங்கெல்லாம் எதுக்காக ஓட்டு போட்டீங்க? இதுக்காக தான் ஓட்டு போட்டீங்களா? ஒரு சிறுமிக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீதியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னா இவர்கள் எந்த நீதியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க? சொல்லுங்க, எந்த நீதியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க? விஜய் அவர்கள் வீரவசனம் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரா? தமிழகத்துடைய முதல்வராக இருந்துகிட்டு வீரவசனம் மட்டும்தான் பேசுவாரா? பெண்களை நாங்க தான் காப்பாத்துறோம்னு இதான் காப்பாத்துற லட்சணமா? இதுதான் நீதி கொடுக்கிற லட்சணமா? மைனர் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய கடுமையான வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். அப்ப அவனுக்கு சாதிய காரணம் காட்டி எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்க எல்லா வேலையும் தப்பியும் செஞ்சுட்டு ஜாதி பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. பெண்ணை பெற்ற அந்த சிறுமியை பெற்ற பெற்றோர்கள் கொலை செஞ்சாங்க அப்படின்னு பேசிட்டு தெரிஞ்சான். அவங்களுக்கு எதிராக வந்து என்ன நடவடிக்கை அரசாங்க ரீதியாக எடுத்தீங்க? சொல்லுங்க, என்ன எடுத்தீங்க? அப்ப வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிள்ளுக்கீரையாக மட்டும்தான் அனைத்து வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியார ஒட்டுமொத்த பேருமே நினைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது வன்னியர் சமூகமா இருந்தா எவனுக்குமே கவலை கிடையாது. எவனுக்குமே கவலை கிடையாது. என்னங்க இது அநியாயம், பச்சை அநியாயங்க. மைனர் பொண்ணை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க ஒருத்தன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை, அரசாங்கத்தோடைய நிதி, அரசாங்க சார்பாக வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மன பட்டா, ஓய்வூதியம் அப்படின்னு கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? விசிகா கொடுத்திருக்க 2 சீட்டுக்காக தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட சிறுமியோடைய சமூகத்துக்கு எதிராக வந்து அந்த குடும்பத்துக்கு எதிராக செய்யுதா? அப்ப திருந்த வேண்டியது யார்? திருத்தப்பட வேண்டியவர்கள் யார்? வன்னியர்கள் தான். திருந்த வேண்டியதும் வன்னியர்கள் தான். மிக மோசமான வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிங்க. மிக மிக கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலைன்னு வந்து பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு. இதுல சில பெண்கள்லாம் பேசிட்டு தெரியுறீங்க. நீங்க எல்லாம் பெண்கள் தானா? நீங்க எல்லாம் பெண்கள் தானா? உன் வீட்டுல வந்து பெண் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்துச்சுன்னா இப்படி ரோட்ல போற ஏதோ ஒரு பொறுக்கி பையன் கூட்டிட்டு போய் இப்படி தற்கொலைக்கு தோண்டி தற்கொலை பண்ண வச்சுட்டானா இதே வார்த்தை தான் பேசுவீங்களா? சொல்லுங்க, இதே வார்த்தை தான் வருமா? பாதிக்கப்பட்ட அந்த பாத்தீங்கன்னா அந்த சிறுமியோட குடும்பம் ஒரே ஒரு புள்ள. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% கண்ணு தெரியாது, அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட். அந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டு அந்த குடும்பத்தோடைய கண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரா பார்க்காம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தற்கொலைய கொலை அப்படின்னு சொல்லியும் தற்கொலைய ஆணவ கொலை அப்படின்னு சொல்லியும் ஒரு சமூகத்தையே மிக மிக கேவலமான வந்து பாத்தீங்கன்னா முறையில பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் மனித வந்து பாத்தீங்கன்னா ஜென்மங்களா? மனித ஜென்மங்களா? வன்னியர்கள் இந்த கொலையை பண்ணல. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த நாயை வந்து தொட்டு கூட பார்க்கல. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா கூச்சமே இல்லாம இது ஆணவ கொலை அப்படின்னு பேசுறீங்க? இது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா தப்பு. எப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல வந்து வன்னியர்கள் வந்து நாமெல்லாம் சிக்கியிருக்கோம் அப்படின்னு இந்த புரிதலே நாம வன்னியர்கள் நாமெல்லாம் இருந்தோம் அப்படின்னா இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிற இடத்துலதான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த சமூகம் என்னைக்கு ஒற்றுமையா நிக்குதோ, என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தோடைய பிரச்சனை அரசியல் கட்சிகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனையா என்னைக்கு நாம பாக்குறோமோ அன்னைக்குதான் அந்த சமூகம் உருப்படும். புரியுதுங்களா? விழுப்புரம் நவீனா முதல் இந்த மயிலாடுதுறை திவ்ய தர்ஷினி வரைக்கும் இந்த சமூகம் தோத்துக்கிட்டே இருக்கு. பாதிக்கப்பட்டது நாம. பாதிப்புக்கு உள்ளானது நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பெண் பிள்ளை. ஆண் பிள்ளை கூட கிடையாதுங்க, நம்ம வீட்டு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா எதிராக அநீதி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா அப்போ வன்னியர்கள் நாமெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள் சாதியா, முட்டாள் ஜனங்களா, முட்டாள் மக்களா வந்து வாழ்ந்துட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய கோபம் வருது. என்னங்க இது? அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு கிண்டல் கேலி.
ஒண்ணுமே மீசையே முளைக்காத வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தற்குறி கூட்டலாம் ஒருத்த வந்து ஒரு சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக கேவலமான முறையில பேசுறான். ஒரு புறம்போக்கு பையன் ஒரு ஐடியில இருந்து அசிங்கமா பச்சையான வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா திட்டி பேசுறான். கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஜாதி ஒழிப்பு போராளிங்கன்றானுங்க. ஒரு சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்துடைய பெண்களை ஆபாசமா அவனுடைய அந்தரக உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒருத்தன் வீடியோ பேசிட்டு அவன் ஜாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஜாதி கிடையாது, ஜாதியை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டானா. ஆனா இன்னொரு சமூகத்தை கேவலமான முறையில திட்டத்துக்கு மட்டும் ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமா? எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா பிறவிகளா இருக்கிறானுங்க, எவ்வளவு கேவலமான ஜென்மங்களா இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தும் கூட, இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் கூட வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்களுக்கு சூடு சோரணை மானம் ஈனம் எதுவுமே வர்றது கிடையாது, எதுவுமே வர்றது கிடையாது. இந்த சமூகத்தில் இருக்கிற அனைவருக்குமே நான் சொல்றேன், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, புரியுதுங்களா? விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்தார்னா எல்லாத்தையும் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன வன்னியர் பெண்களும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற படிச்சிருக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய அக்காவையோ தங்கச்சியோ அந்த முறையில வந்த ஒரு சிறுமிய 16 வயசு சிறுமிய ஒருத்தன் கூட்டிட்டு போய் வந்து பார்த்தா காதல்ன்ற விஷயத்துல தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கான். இதுக்கு நியாயம் உங்க விஜய் அவர்களுடைய அரசு கொடுக்கல, அநியாயம் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. இது தர்மமா நியாயமா அப்படின்னு உங்களுக்கு புத்தின்னு ஒன்று இருந்தா யோசிங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி நன்றி நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.